ஹாய். ஒரு 2-3 டேஸுக்கு முன்னால ஒரு நடந்த சம்பவம். என்னென்று சொல்றதுன்றே தெரியாது. என்னோட பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் நானும் மிச்சம் கவலைப்படுறேன், பயப்படுறேன். அதாவது பேரண்டிங்ல புள்ள செல்வம்ன்றது ஒரு blank பேப்பருங்க. இந்த blank பேப்பரை கவிதையா எழுதலாம், கிறுக்கலாம், காகம் கூட விடலாம். கடவுள் தாரதுங்களுக்கு அந்த பொக்கிஷத்தை எப்படி நாங்க செய்யறோமோ அதுல பிரதிபலன் தான் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப 2-3 டேஸ்க்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவுல மகாராஷ்டிரா என்ற பகுதியில அந்த 19 இயர்ஸ் ஓல்ட் அந்த 19 வயசு பையன் அந்த அம்மா அப்பாக்காக பாவங்க அந்த அம்மா அப்பா சரியான கவலையா போச்சு. அவ அந்த அம்மா அப்பா கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு அந்த போன் ஒன்று சப்ஜெக்டா அப்படின்னு தான் அந்த நியூஸ்ல வருது. போன் ஒன்று தாங்க இல்லாட்டா இது குதிச்சிருவேன் சொல்லி ஒரு 3 மணித்தியாலமா அங்க இருக்கிற ஊர் மக்கள் மற்றது ஃபயர் ரெஸ்கியூ டீம் சேர்ந்து அவரை ஏதோ கன்வின்ஸ் பண்றாங்க. அவரு இதாக்குற மாதிரி இல்லை. கடைசி அவங்களோட அப்பா பேத்து அவரை கட்டி பிடிக்கிறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் தவறி விழுறாங்க. இதை பார்த்து கொண்டு அந்த தாய் அம்மா அந்த அப்பா பையன் போனதுக்கு பிறகு நான் என்னதுக்கு அவன் குதிக்கிறான். சரியான கவலையான ஸ்டோரி உண்டு. உலகம் எங்க போகுது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை. இந்தியாலோ பேரண்ட்ஸ் புள்ளேல் அடம் பிடிச்சு கேட்கறத கொடுத்து பழக்க வானம் ப்ளீஸ். அதே போல நல்ல விஷயங்களை மட்டுமே போதிங்க. எக்காரணத்தொட்டு கொண்டும் உங்களோட மனக்கவலைகள் உங்களோட பிரச்சனைகளை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஒவ்வொரு கோணத்துல வளர்ந்துருவாங்க. ஏண்டிய அளவு அவங்கள்ட்ட நல்லதை மட்டுமே ஷேர் பண்ணுங்க, நல்லதை மட்டுமே சொல்லி கொடுங்க. தாரும் கெட்டதா வளர்க்கறது இல்லைங்க. நான் சொல்ல வர்றது அது இல்லை. சிலவங்க வளர்ப்பாங்க என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த கவலைகளை சொல்ல யாரும் இல்லைன்னு சொல்லி ஈக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாம் பிரச்சனை உலகத்துல இருக்கிற எல்லாம் குப்பைகளையும் அவங்கள்ட்ட போட்டு கொட்டுவாங்க. பாரு இவங்க இப்படி நடந்துச்சு, இதால் இது நடந்துச்சு, இப்படி இதாகிச்சு, நீங்க இப்படி இருங்க. பிள்ளைங்கள்ட்ட அவங்களோட ஸ்டோரிஸை மட்டுமே கேளுங்க, அவங்களோட ஸ்டோரிஸை மட்டுமே ஷேர் பண்ணுங்க. என்ன சொன்ன அந்த பிள்ளையோட மைண்ட்ல அந்த பேட் தாட்டே வளர்ந்துரும், அந்த பிள்ளையான அபிப்பிராயத்தோடய புள்ள வளர்ந்துரும், அந்த புள்ள பிள்ளையா வளர்ந்துருவாரு. அதனால ஏண்டியாலும் பெஸ்ட்டை கொடுக்க பாருங்க அவங்கள்ட்ட. அதுக்காக கேட்டு அழுகுறது எனக்கு பார்க்க பெஸ்டா வளரணும், என்ன பாவிக்காதெல்லாம் அவன் பாவிக்கணும் உங்கள்ட்ட இருக்கக்கூடும். பட் அந்த புள்ளைக்கு நீங்க கொடுக்குற மெசேஜ் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஃபியூச்சர்ல அவருடைய எதிர்காலம் எப்படி மாறும்னு தெரியாது. அதனால பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஏஜ்ல அதை மட்டும் கொடுக்க பாருங்க. எனக்கு கிடைக்கலையே என்ன புள்ள, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் கொட்டி கொடுத்து கடைசியில பின்னுக்கு எதிர்காலத்துல நீங்க இல்லாத காலத்துல அந்த பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்துற மட்டும் வேணும். வேண்டிய அளவுக்கு ஈக்கிறத கொண்டு பேலன்ஸ் பண்ண ஈக்கிறத கொண்டு வாழுங்க என்றத சொல்லிக் கொடுங்க. இப்படி ஒரு கவலையான விஷயம் இதோடயே ஒழியட்டும். இதுக்கு பிறகு வானம் என்று சொல்லி நான் மிச்சம் கவலையோட நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். see you on next video. Bye.